வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஸ்கா, ப்ளைன் குஸ்கா. அதுக்கு நான் அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இங்கே எனக்கு இந்த ரைஸ் தான் கிடச்சிது, ஜீரக சம்பா கிடைக்கல. அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை நார்மல் ஆயிலும் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, இதெல்லாம் ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கிறோம். ஒரு ஆனியன், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா மிளகாத்தூள் போட போகிறோம், அதனால் 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிட்டு பார்க்கலாம். ஸோ வணங்கியாச்சு. இப்போது நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. ஒரு தக்காளி போட்டுக்கலாம், நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கிடும், கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த புல்லட் ரைஸ் தான் கிடைக்கிது. உங்களுக்கு அங்கே ஜீரக சம்பா கிடச்சா அது போட்டுக்கோங்க. அப்படியே இல்லாட்டி நார்மல் நம்ம ஒயிட் ரைஸ் வீட்டில் செய்கிற ரைஸ்லேயே வைக்கலாம். ஸோ ஒன்றுக்கு நான் 2 ரேஷியோக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியும் கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. புதினா மல்லித்தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொஞ்சமாக